அதிமுக கூட்டணியில் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு மாவட்ட எல்லைக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சௌமியா அன்புமணியின் கார் மீது மலர்கள் தூவியும் வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்கவும் வரவேற்பளிக்கப்பட்டது. இதனையடுத்து தருமபுரியில் அதிமுக அலுவலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் பேசிய அவர், மாவட்டத்தில் நீர்ப்பாசன திட்டங்கள், இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்காக தொடங்கப்பட்ட சிப்காட் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக கூறினார். எங்களுடைய குறிக்கோள் நிலுவையில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்கள் எல்லாம் 5 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த திட்டமுமே நடக்கவில்லை. எத்தனையோ நல்ல திட்டங்களை ஆரம்பித்து வைத்தோம். ஆனால் அதை எதுவுமே முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. அதற்கு காரணம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான். அதை கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் வீட்டுக்கு அனுப்பி ஆக வேண்டும். இந்த திட்டங்களை கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுக்குள் தருமபுரிக்கான அனைத்து குடிநீர் திட்டமாக இருக்க வேண்டும், அல்லது வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய சிறப்பு பொருளாதார மண்டலம் அந்த மாதிரி திட்டங்கள் சிப்காட் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. எதுவுமே நடக்கவில்லை. அதையெல்லாம் மறுபடி உயிர் கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய அங்கமாக வகித்துக் கொண்டு எல்லோருடன் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.